நண்பர்களே, ஒரு 2 வயசு ஆண் குழந்தைய பார்த்து வாடா மாப்ளன்னு கொஞ்சுவோம். ஆனா வாருங்கள் ஆணே அப்படின்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? பைத்தியக்காரத்தனமா இருக்கும்ல. ஆனா இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி அந்த குழந்தைய அப்படித்தான் பாக்குது. வயச பத்தி சட்டத்துக்கு கவலையே இல்ல. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? வெல்கம் டு சட்டமன் வினோத். ஐபிசி செக்ஷன் 10 டைட்டில் என்னன்னா மேன் மற்றும் வுமன், அதாவது ஆண் பெண். சட்டம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பாஸ். இந்த செக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, ஆண் என்ற வார்த்தை எந்த வயதாக இருந்தாலும் ஒரு ஆண் மனிதனை குறிக்கும். அதேபோல பெண் என்ற வார்த்தை எந்த வயதாக இருந்தாலும் ஒரு பெண் மனிதனை குறிக்கும். அதாவது நேற்று பிறந்த பையனும் சட்டப்படி மேன் தான், 90 வயசு பாட்டியும் சட்டப்படி வுமன் தான். ஒய் இஸ் திஸ் இம்பார்ட்டன்ட்? ஏன் இந்த சட்டம்? இதுல என்ன பெரிய விஷயம்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இங்க தான் சட்டத்தோட மூளையே இருக்கு. உதாரணத்துக்கு, ஒரு சட்டம் ஆண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றம்னு சொல்லுதுன்னு வைப்போம். அப்போ ஒரு சின்ன பையனுக்கு எதிராக அந்த குற்றம் நடந்தா குற்றவாளி தப்பிக்க முடியாது. ஐயோ, அவன் சின்ன பையன், அவன் இன்னும் ஆணை ஆகலன்னு யாரும் கதைவிட முடியாது. குற்றவாளி தப்பிக்க கூடாதுங்கிறதுக்காக வயசு வித்தியாசமே இல்லாம பாலினத்தை மட்டும் வச்சு இந்த செக்ஷனை உருவாக்கியிருக்காங்க. சோ சிம்பிளா சொல்லணும்னா, சட்டத்தின் பார்வையில ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். நீங்க தொட்டில்ல இருந்தாலும் சரி, கட்டையில போற வயசுல இருந்தாலும் சரி, நீங்க ஆணா இருந்தா மேன், பெண்ணா இருந்தா வுமன், அவ்வளவுதான் மேட்டர். சரி, ஆண் யாரு பெண் யாருன்னு செக்ஷன் 10ல பார்த்துட்டோம். ஆனா ஒரு கம்பெனி மனுஷனா? உதாரணத்துக்கு, ரிலையன்ஸ் அல்லது டாடா கம்பெனிய ஒரு நபர்னு சொல்லி ஜெயில்ல போட முடியுமா? ஒரு சிலை சட்டப்படி ஒரு மனுஷனா? கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. அதுதான் செக்ஷன் 11. பர்சன்னா யாருன்னு அடுத்த வீடியோல உடைச்சு சொல்வோம், மிஸ் பண்ணிடாதீங்க. சட்டம் அறிவோம், சமூகத்தை காப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. குழப்பத்துல இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சட்டமன் வினோத் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த செக்ஷன்ல சந்திப்போம்.